2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப எண்ணற்ற வாக்குறுதிகளை திமுகவும் அதனுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொடுத்தாங்க. விடியல் ஆட்சி கொடுத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அதற்கான அளவுகோலாக நான் ரெண்டு விஷயத்தை பேசணும்னு விரும்புறேன். ஒன்று கல்வி, இன்னொன்னு சட்டம் ஒழுங்கு. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வாக்குறுதியை சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களுமே தனிப்பட்ட முறையில சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி கடன் ஓவரால் அவுட்ஸ்டாண்டிங் 89,000 கோடி. இதுவரை இந்த 5 ஆண்டுகள்ல ₹1 கல்வி கடனை கூட தள்ளுபடி செய்யாத ஆட்சி இந்த திமுகவினுடைய ஆட்சி. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி அறிவு லிட்ரசி ரேட்டை 100% நாங்க ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக சரி செய்வோம், கொண்டு செல்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் 2025 நிலவரப்படி ஒன்றிய அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி கொடுத்த புள்ளி விவரம் இருக்கிறது. 85% தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு 2025. அப்படி என்றால் என்ன பொருள்? 100க்கு 85 பேருக்கு தான் எழுத படிக்க தெரியுது. தமிழ்நாட்டில் 15 பேருக்கு எழுத படிக்க தெரியவில்லை. இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக திராவிட சின்னவர் இருக்கார் இல்லையா ஐயா உதயநிதி, நீட்டு தேர்வை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்து உட்காரும் போது தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கும் நீட்டு தேர்வை நீட்பதற்கான அந்த ரகசியம் எங்கே? நீட்டு தேர்வு இன்றைக்கும் இருக்கிறது. நீட்டு தேர்வினால் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு பூச்சி மருந்து குடித்துக் கொண்டு பலியாகிறார்கள். இதற்கு உங்களுடைய என்ன பதில் என்பதை நான் கேட்கிறேன். அடுத்ததா பாருங்க, கல்வி கூடங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னா, தமிழ்நாடு அரசு 2023 மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றாங்க. அதுல 5000த்திற்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடங்கள் சிதிலமடைந்த நிலையில் இருப்பதாக சொல்கிறது தமிழ்நாடு அரசு. என்ன வேடிக்கை தெரியுமா? முதலமைச்சர் திருச்சியினுடைய துறையூர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிறார் காணொலி காட்சியின் மூலமாக. புது பள்ளிக்கூடம், 25 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல கட்டப்பட்ட அந்த பள்ளிக்கூடம் முதலமைச்சர் திறந்து வைத்த 9 மாதங்களுக்குள்ளாக இடிஞ்சு விழுது. எங்கே ஊழல் செய்றீங்க? ஒரு புது கட்டிடம் எப்படி 9 மாதத்துல இடிந்து விழும்? திருவள்ளூர்ல பார்த்தோமா இல்லையா? ஆர்கேபேட்டை என்கிற பள்ளிக்கூடத்துல 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் மதிய உணவு உண்ணும் போது சுற்றுப்புற சுவர், அந்த காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்து அந்த மாணவன் துள்ள துடிக்க இறந்து போனான். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொன்னாங்க, அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லைங்கிற அந்த வாதத்தை ஏற்கனவே ஆட்சி பொறுப்புல இருந்த அதிமுகவும் திமுகவுக்கு எதிராக வைக்க போது, புதிதாக களம் காண்கிற போக தாவேகாவும் வைக்க போகிறார். இதுல உங்களுக்கு மக்கள் வாக்களிக்கணும், நீங்க களத்துல முந்தி இருக்கீங்க, இந்த எதிர்ப்பை நீங்கள் வாக்குகளாக எப்படி அறுவடை செய்ய போகிறீர்கள்ங்கிறதான கேள்வி. இன்றைக்கு நிலைமை என்னவா இருக்குதுன்னா, இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக மக்கள் நலன் ஏதாவது இருக்குதா? மக்கள் நலனுக்காக இந்த கட்சிகள் கூட்டணி வச்சிருக்குதான்னா அப்படி எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க சுயநலம், தேர்தல் வெற்றி, இதை நோக்கி தான் இருக்கிறாங்க. அப்ப மக்கள் மத்தியில இதை எடுத்து கொண்டு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. முதலாவதாக நீங்க திமுக கூட்டணியை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுல ஐயா கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு கூட்டணியில ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. இதே கமலஹாசன் அவர்கள் திமுகவுக்கு எதிராக கட்சி தொடங்கி திமுகவினுடைய வாரிசு அரசியலுக்கு எதிராக எல்லாம் டிவியை தூக்கி போட்டு உடைத்தவர், ரிமோட்டை தூக்கி எறிந்தவர். இவர் குறித்து இவர் தனித்து நிற்கும் போது கமலஹாசன் என்னன்னு சொன்னாங்க? எங்களை என்னவாக சொல்றாங்களோ அதே தான் கமலஹாசனையும் சொன்னாங்க, பாஜகவினுடைய பி டீம்னு. அதே கமலஹாசன் தேர்தலில் தோற்று திமுக கூட்டணிக்குள்ளாக போனதுக்கு பிறகாக இன்றைக்கு அவர் பாஜகவினுடைய பி டீமாக இல்லை. திராவிட கொள்கையை மீட்க வந்த போர்வாளாக இன்றைக்கு கமலஹாசன் கூட்டணியில் இருக்காரு. அதே மாதிரி தேமுதிக ஒரே நேரத்தில் 2-3 கட்சிகளோட கூட்டணி பேச இன்றைக்கு திமுகவிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறது தேமுதிக. இல்ல, நேரம் கருதி குறுக்கிடுறேன். திமுக செஞ்சிருக்கக்கூடிய செயல்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் எதிர்கொள்ள போகிறார்கள். திமுக கூட்டணிக்கு அதிருப்தினா திமுகவுக்கு மட்டுமான அதிருப்தியாக இது இருக்க போறதுல திமுக கூட்டணிக்கான அதிருப்தி தான். நீங்கள் யாரோடு போட்டியிட போறீங்கன்னா, அதிமுக கூட்டணியோடும் போட்டியிட போறீங்க, தாவேகாவோடும் போட்டியிட போறீங்க. அப்பதான் நீங்க திமுகவை ஜெயிக்க முடியும். அப்ப நான் சொல்றது என்னன்னா, இந்த திமுக கூட்டணியில கட்சி இருக்கக்கூடிய இந்த ஐயா கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், கட்சி கூட்டணிக்குள்ள போன உடனேயே ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறாங்க. ஆனால் காலங்காலமாக அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காகிதமிழந்த காலத்திலிருந்து முஸ்லீம் லீக் இருக்குது. 10-15 ஆண்டுகளாக மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது. அண்ணன் ஷானவாஸ் அவர்களுடைய விசிக்கு அதே கூட்டணியில் இருக்குது. இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட இதுவரை வழங்காத திமுக இந்த கட்சிகளுக்கு மட்டும் தேமுதிகவிற்கும் கமலஹாசனுக்கும் வழங்குவதன் பின்னணி என்ன?
இப்போ அதிமுக ஊழல் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் குற்ற விசாரணையை நாங்க வந்து செய்து அவருக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆளுநர்கிட்ட கடிதம் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நிலைமை என்ன? ஐயா ஓபிஎஸ் முதற்கொண்டு இன்றைக்கு அதிமுகவிலிருந்து வந்த அத்துணை பேரையும் சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது திமுக. இதே ஓபிஎஸ் அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் சிஏ சட்டத்திற்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் வாக்களித்தவர் இல்லையா? அப்ப அவரை எப்படி உங்க கூட்டணியில் எடுக்கிறீங்க? அப்போ இது முழுக்க முழுக்க சுயநலவாத கூட்டணி, கொள்கை கூட்டணி என்று பேசுவதற்கு இங்க என்ன செய்தி இருக்கு? அதே மாதிரி அதிமுக எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களும் சொன்னாங்க. எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பாஜகவோடு கூட்டணி இல்லை, 24 இல்லை, 26 இல்லை என்று சொன்னார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார் பாஜகவை வேஸ்ட் லக்கேஜ், தேவையில்லாமல் தூக்கி சுமக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதே வேஸ்ட் லக்கேஜோடு அதே பாஜகவோடு கூட்டணிக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி தாவேகாவோட கூட்டணிக்கான தூண்டிலை வீசினாங்க. கரூர் சம்பவத்தில் அவர்களுக்கு ஆதரவாக ஆரம்பத்தில் நின்று செயல்பட்டு தாவேகாவுக்கும் அந்த மாதிரியான கூட்டணி நிலைப்பாட்டை எடுக்க முயன்றார்கள். தாவேகாவினுடைய நிலை என்னவென்னா, நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் தனித்து நிற்பதாக சொல்கிறார்கள். தவறு. நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது, தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கிறது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு முதல் மேடையிலேயே சொன்னாரே, ஒரு நபரும் அந்த கூட்டணிக்குள்ள போகல. முஸ்தபா ஆனா எங்க அண்ணன், அதுதான் அதுதான் வர்றேன், எங்க அண்ணன் முஸ்தபா அவருடைய மனதைரியத்தை பாராட்டியே ஆகணும். இல்ல உண்மையிலே அவர் மேல எனக்கு மதிப்பு உண்டு. அனுதினமும் தொலைக்காட்சியில பேசுகிறார், அனுதினமும் விவாதத்திலே பங்கெடுக்கிறார். தாவேகா காரர்கள் கூட இன்றைக்கு கூட விவாதத்துக்கு வரவது இல்லை. கட்சி தலைவர் பிரஸ் மீட்டை சந்திக்க காணோம், ஆனா அனுதினமும் முஸ்தபா சந்திக்கிறார். யாருமே போகல. நீங்க பேசாம தாவேகாவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய்க்கு பதிலாக எங்க அண்ணன் முஸ்தபாவை நிப்பாட்டிடலாம். அந்த கட்சி அவருக்கு இருக்கிற துணி விஜய்க்கு இல்லையே. அப்ப நாம் தமிழர் எந்த இடத்துல மாற்றம் நிக்குதுன்னா, இந்த கூட்டணி லாப நட்ட கணக்குகளுக்குள்ள போகாம எங்களுக்கு ஆஃபர் இல்லையா? அதிமுக நாங்க கூட்டணிக்குள்ள போறோம்னு சொன்னா சேர்த்துக்க மாட்டாங்களா எங்களை? இல்ல பிஜேபி எங்களை கூப்பிடாம இருக்குதா? பிஜேபி சென்சார் போர்டையும் சிபிஐயும் வைத்துக் கொண்டு தாவேகாவை மிரட்டி கொண்டிருக்கிறது. அதே பிஜேபி நாம் தமிழரை கூட்டணிக்கு வாங்கன்னு கெஞ்சு கொண்டிருக்கிறது. நாங்கள் சமரசம் செய்ய முடியாதா? இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட திமுக அதிமுகவிற்கு பிறகாக 8.25% வாக்கு வங்கி கொண்ட நிரூபிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. 4% இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு 28 சீட் பேரம் பேசி வாங்கிட்டு இருக்கு. அப்ப நான் ஒரு அரை வினாடி முடிச்சிடுறேன். அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு கூட்டணிக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் நாங்கள் நின்றோமானால் கூட்டணிக்குள்ளே போகலாம், எம்எல்ஏ எம்பி பதவிகளை அனுபவிக்கலாம். நாம் தமிழர் இன்று சமரசம் செய்தால் நாளைக்கு நாம் தமிழருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரதுக்கு தயாரா இருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவி சீமானுக்கு தரதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எங்களுடைய இலக்கு ஒன்றுதான், இனத்தினுடைய விடுதலை. அதை நோக்கி பயணிக்கிறோம். அப்ப நிரந்தர வெற்றிக்காக தற்காலிக தோல்விகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நிரந்தர வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுகிறோம். காலம் கனியும், கட்டாயமாக நாம் தமிழர் ஆட்சி மலரும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வாங்கின 8% வாக்குகளை தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா 3%த்திற்கும் குறைவான வாக்கு சதவீதத்தை பெறப்போறதுனால நீங்க திரு விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள்னு திரு முஸ்தபா குறிப்பிட்டார். அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு முதல் மாநாட்டில் சொன்னதுக்கு அப்புறம் கூவி கூவி கடை திறந்து வச்சதுக்கு அப்புறமும் கடை இன்னும் காலியா இருக்குது. ஏன் ஒரு லெட்டர் பேட கட்சி கூட இதுவரைக்கும் தாவேகாவை நம்பவில்லைன்னு நான் கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்லல அண்ணன். அதனால தான் அண்ணனுடைய மனதைரியத்தை நான் பாராட்டினேன். அப்ப தேர்தல் நடப்பதற்கு முன்பாக, வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பாக, அதற்கு முன்பாகவே தாவேகா மண்ணை கவ்விவிட்டது. இதுல நாங்க தனிச்சு நிக்கிறோம் சொல்றாங்க. கட்சி துவக்க மேடையில சொன்னோம், தேசிய கட்சிகளான காங்கிரஸோடு பாஜகவோடும் திராவிட கட்சியான அதிமுக திமுகவோடும் இந்த கட்சிகளோட கூட்டணி இல்லை, தனித்து நிற்பது, தனித்துவமாக நிற்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்று துவக்க மேடையிலே அறிவிப்பு செய்தோம். அப்புறம் சொன்னாங்க 8.2% 3% ஆயிரும். அதாவது தாவேகாவுக்கு இருக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வந்த வாக்கு, நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து பாலாபிஷேகம் செய்து, இல்ல 100 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு பிளாக்ல பார்த்து வந்த விசிலடிச்சா குஞ்சுகளா? கொள்கை கோட்பாட்டிற்காக வந்தவர்கள். சீமான் ரசிகர்கள் யாரும் கிடையாது. ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாற்றவில்லை என்ன சீமான். கொள்கையை சொல்லி தெரு தெருவாக மேடை போட்டு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கட்டப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆம்பூர்ல சவால் விடுறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குல ஒரு வாக்கு தாவேகாக்கு போகாது. எப்படி போகும் தாவேகாக்கு? அப்புறம் சொல்றாங்க நிலைப்பாடை மாத்துறாங்க. பெரியார் ஈவேரா குறித்தெல்லாம் நாங்கள் பரிசீலனை செய்யறோம், மீள் பரிசீலனை செய்யறோம், அதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்குது, நிலைப்பாட்டை மாத்துறோம்.
நீங்க ஊழல் ஒழிக்க போறேன்றீங்க, ஊழல் ஒழிக்க போறேன்றீங்க, ஜெயலலிதா ஒரு ரோல் மாடல்ன்றீங்க. இதே விஜய் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று பேசினாரா இல்லையா? அருள்நிதி, இன்பநிதி, உதயநிதி, தயாநிதி ரொம்ப பவர்ஃபுல் நேம்ஸ். கருப்பு சிவப்பு சைக்கிள்ல 2021 திமுகவிற்கு போய் ஓட்டு போட்ட நீங்க 21க்கு அப்புறம் ஏதோ ஞானோதயம் பிறந்து திமுக இன்னைக்கு எதிர்ப்பு. நீங்க கொள்கை எதிரி பாஜகன்றீங்க. சொந்த பிரச்சனைக்கு வாய் திறக்க முடியாமல் தவிக்கிறார். ஏன்னா டெல்லிக்கு போனா பாஜக அழுத்தம் கொடுக்கும். அப்ப சொந்த பிரச்சனையான ஜனநாயகன் படம் சென்சார் போர்டுக்கு எதிராக பேச முடியல, கரூர் விஷயத்துல சிபிஐக்கு எதிராக பேச முடியல. சொந்த பிரச்சனைக்கு பேசாத விஜய் மக்கள் பிரச்சனைக்கு பேச போறாராம், மக்கள் பிரச்சனையை தீர்க்க போறாராம். இல்ல அளந்து விடுறாரு பாருங்க. விண்வெளிக்கு சுற்றுலா பயணம் கூட்டு போவேன்னு மட்டும்தான் விஜய் சொல்லல. தங்கம் தருவான், 2500 ரூபாய் தருவான். அதாவது இது தமிழ்நாடு பட்ஜெட்டுங்க, அமெரிக்கா பட்ஜெட் இல்ல. தமிழ்நாட்டு பட்ஜெட்டுக்குள்ள எப்படிங்க சாத்தியம்? முஸ்தபா சொல்வாரா? இது தாவேகா. நீங்கள் சொன்னது முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் வரும்போது தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது. இன்னைக்கு இருக்குதே, ஏன்னு கேட்கிறேன். அப்புறம் சொன்னாங்க ஒன்றிய அரசு தரல அப்படின்னு. தர மறுக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லிக்கணும்? நாங்க தீர்மானம் போடுவோம், ஒன்றிய அரசுக்கு நெருக்கடியை கொடுப்போம்னு சொல்லியிருக்கணும். நீட் தேர்வை நாங்கள் நீக்குவோம், ரத்து செய்வோம், ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க. அப்புறம் காங்கிரஸ் வந்து சொல்றாங்க, காங்கிரஸ் விலக்கு தருதுன்றாங்க. அடிப்படை சிக்கல் நீட்டுக்கு எங்க? நீட்டுக்கு விலக்கு வேண்டும் என்பது ஒரு முதல் படி. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நிரந்தர தீர்வு. அப்படின்னா எமர்ஜென்சியின் போது 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக மாநில பட்டியலில் இருந்த கல்வியை கொண்டு போய் பொது பட்டியலுக்கு கொண்டு வந்தவர் நீங்கள் கூட்டணி கட்சியில் வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. அதனுடைய அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. இன்றைக்கு சொல்லுமா காங்கிரஸ் நாங்க ஒன்றில் இல்ல சொல்லி இருக்கு? இது மட்டும் சொல்லுங்க. இல்ல நீட்டுக்கு மாநில பட்டியலுக்கு மூணுத்துமே சொல்லி இருக்கு. நீங்க பேசல குறுக்கிறீங்க, நீங்க பதில் சொல்லுங்க. சரி, கல்வியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில பட்டியலுக்கு தருவோம் என்று ராகுல் காந்தி சொல்வாரா? காங்கிரஸ் சொல்லுமா? எங்க சொல்லுங்க, காமிங்க, இருந்தா காமிங்க. கொடுக்கிறேன். சொல்லி இருந்தாலும் கூட அது வாக்குறுதி, வாக்கை கவர்வதற்கான வாக்குறுதி. தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அதுதான் கேள்வி. அந்த டெல்லியில பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸும் இருக்கு. பாஜகவிற்கும் காங்கிரஸிற்கும் என்ன கொள்கை வேறுபாடு? பாபர் மசூதி இடிப்புல பேசுவோமா? என்ஐஏல பேசுவோமா? யூஏபிஏல பேசுவோமா? ஜிஎஸ்டில பேசுவோமா? நீட்ல பேசுவோமா? மாநில கொள்கை பரிசீலனை பேசுவோமா? கல்விக் கொள்கையில பேசுவோமா? எதை பேச? அப்ப காங்கிரஸ் போட்டு கொடுத்த கோட்ல இன்னைக்கு பாஜக ரோடு போட்டு பயணம் செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா திமுக எந்தெந்த இடத்துல எல்லாம் பாஜகவிடம் சமரசம் செய்து கொண்டது, பாஜகவோடு சரணடைந்ததுன்னு என்னால பட்டியலிட முடியும். நான் ஒரு 3 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், அவங்க சேர்த்து பதில் சொல்லிடட்டும். 2019 என்ஐஏ சட்டத்தை மக்களவையில் எதிர்த்து பேசிய திமுக ஆதரவாக வாக்களித்தது. அமித்ஷா சொன்னாருங்க, ஒய்சிக்கு பதில் சொல்லும் போது சொன்னாரு, இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தமிழ் இயக்கங்களுக்கு எதிராகவும் கொண்டு வரப்படுது. அமித்ஷா பாராளுமன்றத்தில் சொன்னார். எதிர்த்து பேசிவிட்டு ஆதரவாக வாக்களித்த கோமாளித்தனத்தை எங்கேயாவது பார்த்ததுண்டா? செஞ்சாங்க. மாநிலங்களவையில் ஜிஎஸ்டிக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு திமுகவும், திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னா விஜயும் கட்டமைக்க போது உங்களுக்கான மாற்றுங்கிற ஸ்பேஸ் இங்க இருக்கா? இதுல நீங்க ஏதாவது களம் காண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அதாவது தாவேகாவினுடைய முழக்கம் என்னவா இருக்குதுன்னா, ஒரே தேர்தலில் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சினிமா பார்த்து பழக்கப்பட்டவங்க. முதல் காட்சியில் சாமானியனா தோன்றி இடைவேளையில் ஒரு பதவிக்கு வந்து கிளைமேக்ஸில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இது சர்க்கார் படம் இல்லை, அரசியல் மக்களுக்கான போராட்டம். ஒரு நாட்டினுடைய வரலாற்றில், ஒரு தேசியனுடைய விடுதலையில், ஒரு மக்களுடைய போராட்டத்தில் காலம் எடுக்கும். நீங்க உலக நாடுகளுடைய எந்த போராட்டத்தையும் எடுத்து பாருங்க, எந்த ஒரு ஆட்சி மாற்றத்தையும் எடுத்து பாருங்க, ஒரே நாள் நடந்துராது. அவ்வளவு பெரிய அறிஞர் அண்ணா 49 கட்சி தொடங்கி 67 தான் ஆட்சி பிடிச்சார். அதுவும் கூட்டணியோட தான் பிடிக்க முடிஞ்சது. அதுல 62 ஜனசங்கத்தோட சமரசம் பண்ணிக்கிட்டாரு, 67 ராஜாஜி கூட சமரசம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ 19 ஆண்டு கால போராட்டம் தேவைப்பட்டு இருக்குது. அப்போ ஒரே நாள்ல தமிழ்நாட்டில் மாற்றம் வந்துருக்காரு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது இருதுருவ அரசியலாக 50 ஆண்டுகளாக இருக்குது. மாறி மாறி இந்த கட்சிகள் அதிகாரத்தில் இருந்திருக்குது. அப்ப அதிகாரத்தில் 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அகற்றுவதற்கு காலம் தேவைப்படும். இது எப்ப புரியும்? இன்னைக்கு புரியாது. தேர்தல் ரிசல்ட் வர்றப்ப வாக்குப்பெட்டியை உடைச்சி தாவேகா எண்ணுவாங்கல்ல, அன்னைக்கு நாங்க சொல்றதெல்லாம் தாவேகாவுக்கு புரிய வரும்.